ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு சிறுதானியத்தை வச்சு நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துகிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு, இதோட 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா கம்பு மாவு. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும், ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் சேர்த்துங்க. இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிங்க. அதாவது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். நான் சேர்த்த தண்ணி மட்டுமே பத்தாது, மேற்கொண்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும்போது மாவு இந்த பதத்துக்கு வரும். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு மிக்சியை ஓட விட்டு நல்லா மாவை கலந்து இதை போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ குழி பணியார கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா குழிகள்லேயும் மாவையும் ஃபில் பண்ணிடலாம். ஒரு 3/4 குழி அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிங்கன்னா தான் அது வெந்து நமக்கு மேலே வரும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வெந்து வரும்போது இன்னுமே அது குழியை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். நல்லா ஒரு மிதமான தணல்லையே நல்லா வேக வச்சுருங்க. எப்போதுமே சிறுதானிய மாவு எல்லாமே நல்லா வேகணும். அதை வேக விடாமல் நம்ம சாப்பிடும்போது தான் சிலருக்கு வயிறு கோளாறு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுதானியம் சேர்த்துக்கிட்டா, சிறுதானியம் சேர்த்துனால வயிறு கோளாறு வரவே வராதுங்க. அது நம்ம இது போல் வேகாமல் அப்படியே நம்ம எடுத்துக்கும்போது தான் சில நேரம் பிரச்சனை உண்டாகக்கூடும். மற்றபடி சிறுதானியம் நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு நன்மை தரக்கூடியது. ஒவ்வொரு தானியமும் சரி. இப்போ நல்லா வெந்துருச்சு, 2 பக்கமே திருப்பி போட்டு இப்போ எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.